சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். வேட்டையன் திரைப்படம் உலகம் முழுவதும் எத்தனை திரையரங்குகளை எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகிறது, தமிழகத்தில் எத்தனை ஸ்க்ரீன், ஹிந்தியில் எத்தனை ஸ்க்ரீன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இதுக்கு முன்பு தளபதியோட கோட், அதுக்கப்புறமா இந்தியன் 2 திரைப்படத்தோட வசூலை எல்லாமே இந்த திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. லைக்கா நிறுவனமும் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக நம்பியிருக்கு. ஏன்னா லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த அனைத்து திரைப்படமும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது. இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படம் ஆனால் மட்டுமே இது லைக்கா நிறுவனம் திரையரங்கு அதை திரைத்துறையில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் வெளியிட்ட இந்தியன் 2 திரைப்படம் 5000 ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வெறும் 200 கோடி தான் கலெக்ஷன் பண்ணது. இது மிகப்பெரிய லாஸாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வேட்டையன் திரைப்படத்தை உலகம் முழுவதும் 5000லிருந்து 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த 1000 ஸ்க்ரீன் கம்மியாகி 5000 ஸ்க்ரீன் தான் படம் ரிலீஸ் ஆகிறது. ஏன்னா புது திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ஹிந்தியில் இருப்பதால் 6000 ஸ்க்ரீன் மல்டி ஸ்க்ரீனில் கிடைக்காம போயிடுச்சு ஹிந்தியில். ஸோ அதனால் லைக்கா நிறுவனம் திரைப்படத்தை உலகம் முழுவதும் 5000 ஸ்க்ரீன்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ முதல் நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் பற்றி பேசிடலாம். ஸோ இதுக்கு முன் ஜெயிலர் திரைப்படம் முதல் நாள் 70 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இது ஒரு பெரிய கலெக்ஷன் தான். ஆனால் 100 கோடி கலெக்ஷன் மீண்டும் ரஜினிகாந்தால் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற கவலை இருந்தது. ஸோ வேட்டையன் திரைப்படம் உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பில் வெளியாகிற திரைப்படமாக இருந்தாலும் உலகம் முழுவதும் முதல் நாள் கலெக்ஷன் 80லிருந்து 90 கோடிக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவில் மட்டுமே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 60 கோடிக்கு மேலே வரும். ஸோ இந்த ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 40 கோடி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 99லிருந்து 100 கோடிக்கு டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்குது வேட்டையன் திரைப்படத்தில். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 100 கோடி கொடுத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறமா 2.0க்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் டே 100 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்கும். நல்ல விமர்சனம் இந்த திரைப்படம் வந்தால் எப்படி ஜெயிலர் திரைப்படம் 700-800 கோடி வசூல் செய்ததோ அதே மாதிரி வேட்டையன் திரைப்படம் உலகம் முழுவதும் 700-800 கோடிக்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை